வெல்கம் டு மோனோடெக். நாம் இன்றைக்கி மோட்டோ G35 இந்த மொபைல் தான் வாங்கியிருக்கோம். இந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி 2 ரீசனை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அந்த ரீசன் என்னன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த மோட்டோ G35 அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால ஓப்பனில் தான் இருக்குது பாக்ஸு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதும் மொபைல் இருக்குது. மொபைல் அண்டு நெக்ஸ்ட் வந்து சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. மோட்டோரோலாவில் வந்துட்டு சார்ஜர் கொடுக்குறாங்க. இது ரொம்பவே பெரிய விஷயம். அதே போல் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மொபைல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிலிக்கான் பேக்கர்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம இதை வந்து உடனடியாக ரிலீஸ் ஆகிற மொபைலுன்றதுனால நம்ம போயிட்டு பேக்கர்ஸ்க்கு எங்கேயும் எந்த கடையிலையும் நம்ம அலைய வேண்டியதில்லை. இவங்களே கொடுத்துறதுனால நமக்கு இது ஒரு 3 மந்த் அட்லீஸ்ட் இல்லை ஒரு 6 மந்த்தாவது இந்த பேக்கர்ஸ் வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். அதே போல் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க கலர் வந்து பார்த்திங்கனாக்கா லீஃப் க்ரீன், இந்த கலர் தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். பேக்லேயும் பார்த்திங்கனாக்கா நல்லா மேட் ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. கையில் க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். வழக்கம் போல் எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் ரைட்டில் வந்துட்டு பவர் பட்டனும் வால்யூம் பட்டன் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் கீழேயும் வந்துட்டு அதே போல் C டைப் கேபிளும் அதே போல் 3.5 ஜாக் இதுவும் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம மொபைலை வந்துட்டு ஆன் பண்ணிவிடுவோம். நம்ம மொபைலை ஆன் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றதையும் ஓரளவுக்கு சும்மா லைட்டாக பார்த்துடலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான். அன்பாக்சிங்கில் ஃபுல்லாலாம் பார்க்க போகிறதில்ல, சும்மா லைட்டாக பார்த்துடலாம். நம்ம இப்போ மொபைல் ஆன் பண்ணிவிட்டோம். ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். மேலேருந்து நம்ம ஸ்லைடு பார் இழுத்தோம்னா வந்துட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லா ஆடுமே இந்த ஸ்லைடு பார்லேயே வந்துட்டு எல்லா ஆடுமே நம்ம பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் வந்துட்டு இந்த மேலேருந்து வர ஸ்லைடு பார்க்கில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் போல் இருக்குது. அதே போல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கேமரா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தல மொபைலுக்கு வந்து எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி கேமரா ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மொபைலோட கேமரா வந்துட்டு பேக் கேமரா 50 MP மெகா பிக்சல் கொண்ட பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபோட்டோ ஆப்ஷன், வீடியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்கோட் ஸ்கேனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ நாம் எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாமே இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த மொபைல் எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாமே நைட் டைமில் எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாமே. நம்ம இப்போ கேமரா குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே. இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை செக் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நாம் வாங்கியிருக்கிற பட்ஜெட் வந்து பார்த்திங்கனாக்கா 10,000 ரூபா. இந்த 10,000 ரூபாய்க்கு வந்துட்டு 4GB ரேமும் 128GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பேக் கேமரா வந்துட்டு 50 MP மெகா பிக்சல் கொண்ட பேக் கேமரா. இதெல்லாம் ஃபியூச்சர்ஸும் இருக்குது 10,000 ரூபாயில். ஆனால் இன்னொரு ஃபியூச்சரும் இருக்கான்றதை நம்ம பார்த்துடணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4K வீடியோ சப்போர்ட் பண்ணுதா இந்த மொபைலுக்கு அப்படின்றது தான். அதை வாங்க இப்போ யூடியூப்பில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 4K வீடியோ சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாரிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அந்த 4K வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நாம் இப்போ இந்த யூடியூப்பில் நம்ம செட்டிங்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ எவ்வளோ கிளாரிட்டியாக வருதுன்றதை நீங்களே பாருங்கள். 10,000 பட்ஜெட்டுக்கு இந்த கிளாரிட்டி ஓகேன்னு தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.